பிரீத்தி, நம்ம புதுசு தினசில் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் நம்ம போய் நிற்கும் போது கிட்டத்தட்ட 60 செகண்ட் 90 செகண்ட்லாம் இருக்கும் சிக்னல் விழுறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், முறுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட போயிட்டு, சார் ஏன் சார் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்ல, இல்லை வண்டி ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்படின்போது மை மணி மை பெட்ரோல் மை முறுக்கிஃபை அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாமல் நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு பெட்ரோல் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து மறுசுழற்சிக்கு நாக்கு சொல்லுது பார்த்தியா. ஸோ அந்த மறுசுழற்சிக்கு உட்படுத்த முடியாது அப்படின்றத இங்கிலீஷில் நீ சொல்லி டக்குன்னு அது வருது பாருங்க. அது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ல பத்தி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு ரோல் ஆகுது பாருங்க. எரிபொருள் என்பது பெரும்பாலும் நெருப்புடனோ நெருப்பின்றியோ எரிப்பதன் மூலம் ஆற்றல் தரும் பொருட்களை குறிப்பதாகும். அணுக்கரு பிளவு அல்லது அணுக்கரு இணைவு போன்ற மற்ற ஆற்றல் மூலங்களையும் எரிபொருள் என குறிப்பிடலாம். இவ்வெரிபொருட்களை சரியான முறையில் எரிக்கும் போது வெளிப்படும் ஆற்றல் வீட்டு மற்றும் தொழிற்சாலை தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. புதுப்பிக்கத்தக்க வளம் எனப்படுவது இயற்கையான செயல்பாடுகளால் புதுப்பிக்கப்படும் அல்லது கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யப்படக்கூடிய ஓர் இயற்கை வளமாகும். இவை நமது இயற்கை சூழல் மற்றும் சூழ்நிலை மண்டலத்தின் அங்கங்களாக உள்ளன. இத்தகைய புதுப்பிக்கத்தக்க வளங்கள் தொழில் வளர்ச்சியால் பெரிதும் அச்சுறுத்தப்படுகிறது. இயற்கையால் இந்த வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய திறனளவை விட விரைவாக அழிக்காது. இவை கவனமாக மேலாளப்பட வேண்டும். இவற்றின் புதுப்பிக்கக்கூடிய திறனளவை சீராக மதிப்பிட வாழ்க்கை வட்ட பகுப்பாய்வு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இயற்கை சூழலில் நீடித்திருக்க மிகவும் தேவையாகும். சூரிய ஒளி, நீர்ப்பெருக்கு, காற்று, புவிவெப்ப ஆற்றல், உயிர்த்திரள் போன்ற பிற இயற்கை மூலங்களும் புதுப்பிக்கத்தக்க வளங்களை வழங்கக்கூடியவையாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என அழைக்கப்படுகின்றன. புதைபடிவ எரிமங்களான பாறை நெய், நிலக்கரி, இயற்கை எரிவளி, டீசல் போன்றவையும் செப்பு போன்ற பிற கனிமங்களும் நீடித்த ஈட்டமின்மையால் புதுப்பிக்கவியலா வளம் எனப்படுகின்றன. புதுப்பிக்கவியலா வளம் எனப்படும் இயற்கை வளமானது அது தீர்க்கப்படும் விதத்தை நீடிக்கும் அளவு தயாரிக்க அல்லது உருவாக்க இயலாத வளமாகும். இது தீர்ந்துவிடுமானால் வருங்கால தேவைகளுக்கு இந்த வளம் கிடைக்காமற் போகும். இயற்கை உருவாக்கும் விதத்தை விட விரைவாக தீர்க்கப்படும் வளங்களும் புதுப்பிக்கவியலா வளங்களாக கருதப்படுகின்றன. புதைபடிவ எரிபொருட்களான நிலக்கரி, பாறை நெய் மற்றும் இயற்கை எரிவளி, அணுக்கருவியல் மின்னாற்றல் மற்றும் நிலத்தடி நீர் ஆகியன சில எடுத்துக்காட்டுகளாகும். இவற்றிற்கு எதிராக வெட்டுமரம் அல்லது உலோகங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக கருதப்படுகின்றன. இத்தகைய அழிந்து வரும் இயற்கை எரிபொருட்களை சேமிப்பது நம் கடமையாகும். இவற்றை எவ்வாறு சேமிப்பது என்பதை பார்க்கலாம். அது எப்படி முடியும்? இது அத்தியாவசிய தேவைகள் என்று விவாதிப்பவர்களுக்காக சில வழிகள். எந்த வளமாக இருந்தாலும் அளவாக உபயோகப்படுத்த வேண்டும், வீணாக்கக்கூடாது. சிக்னலிலோ அல்லது நிறுத்தங்களிலோ அதிக நேரம் நிறுத்தியிருக்கும் எரிபொருளை வீணாக்கக்கூடாது. அனாவசியமாக சமையல் எரிபொருளை வீணாக்கக்கூடாது. இதர பொருட்களை பயன்படுத்த தொடங்க வேண்டும். மின்சாரம் உற்பத்திக்காக இருக்கும் சோலார் பேனல்களை பயன்படுத்த வேண்டும். சூரிய ஒளி மட்டுமல்லாது காற்று, நீர் போன்ற பல வகை வளங்களை பயன்படுத்த வேண்டும்.
கார் பூலிங் எனப்படும் பழக்கத்தை உபயோகப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு அலுவலகத்துக்கோ அல்லது வேறு இடத்திற்கோ செல்பவர்கள் ஒரே வாகனத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லது பொது வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். பேருந்து, தொடர்வண்டி போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். அருகில் உள்ள இடங்களுக்கு சைக்கிள் போன்ற எரிபொருள் இல்லாத வாகனங்களை பயன்படுத்தலாம். சில பொருட்களை சரியாக பயன்படுத்தினால் எரிபொருள் செலவு குறையும். உதாரணத்திற்கு, சரியான வேக அளவில் வாகனங்களை ஓட்டுவது எரிபொருள் செலவீட்டை குறைக்கும். தண்ணீர் கொதிக்கும் போது தட்டினால் மூடி வைப்பது சமையல் எரிபொருளை மிச்சப்படுத்தும். இது போன்றவற்றை பயன்படுத்தி எரிபொருளை சேமிப்பது நாட்டுக்கு நம்மால் செய்யும் சிறு உதவி மட்டுமல்லாது நம் கடமையும் ஆகும்.